ரோலிங் ஆக்ஷன் சொன்னா பேசுவாரா என்னன்னு தெரியல. அப்படியும் ஒரு வேலை இல்லை. இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காரு. ஒருவேளை அங்கிருந்து வந்து ஆக்ஷன் சொல்றாங்களா, அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. ஆதவர்ஜனா தான் வந்து இன்னைக்கு வந்து ஆக்டிங் சிஎம் அப்படின்னு சொல்லலாம். 100% சொல்ல முடியும். ப்ரொடியூசர் வந்து இதில் சொல்லணும் கண்டிப்பாக. இப்போ இது தாவேக்காவை பொறுத்தவரைக்கும் ப்ரொடியூசர் வந்து ஆதவர்ஜனா, அவ்வளோதான். நான் மட்டும் வந்தேன் அப்படின்னா மீனவர்கள் மேலே கை வச்சிருவாங்களா, விட்டுருவாங்களா, பார்த்துருவோன்னா, நேராக போய் லெட்டர் எழுதிட்டு போய் சிஎம் போய் படுத்துக்காருன்னு சொல்லிட்டாரு. இப்போ இவர் என்ன பண்ணாரு? ஒரு டைலாக் தான், நான் கேட்டது எனக்கு கிடைச்சிது. தெரிய படத்துல பாலியல் குற்றம் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அந்த பாலியல் குற்றம் பண்ணவரை உடனே இவர் வந்து அடிச்சு துவைச்சு சாகடிச்சு பாலத்துக்கு கீழே கட்டி தொங்க விட்டுருப்பாரு. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க? பாலியல் குற்றம் பண்ணவர் இது மாதிரி அண்ணன் பண்ணிடுவார்னு நினைச்சு பார்த்துருப்பாங்க. சொல்றது போல. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க? இன்ன வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் சிஎம் வரைக்கும் இன்ன வரைக்கும் முதலமைச்சர் யாரையும் கிட்ட இன்ன வரைக்கும் எனக்கு எந்த பதிலும் சொல்லல. எனக்கு வந்து பிள்ளையோட நான் வாங்க மாட்டேங்க சார். எப்படி வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு தப்பு பண்ணாங்களோ அதே தப்பை இப்பயும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. 10 வயசு சிறுமி ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க? அந்த அம்மா மேல வந்து ஒரு குறை சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் சொல்லாது தயவு செஞ்சு. அது வந்து இப்போ ஒருவேளை அம்மா வந்து தவறானவங்களா இருந்தால் அந்த குழந்தைய வந்து பண்ணலாமா பாலியல்? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான், நல்லா நடிச்சிட்டாருன்றதுக்காக இப்போ நீங்கள் எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டல் உள்ள படுத்துட்டு இருக்கணும், ஆப்ரேஷன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சொல்றது போங்களா. இனி இவரெல்லாம் கத்தியே எடுக்கல. இவர் என்ன பண்ண போறாருன்னே தெரியல. நான் வந்து சிஎம் ஆவன் தெரியாம வந்துட்டேன். சரியா? என்ன இது மாதிரி பேக்கப்ல இருந்து இது மாதிரி புஷ் பண்ணிட்டாங்க, வந்துட்டேன். எனக்கு எதாவது என்னால் பண்ண முடியல, நீங்களே பார்த்துங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அவர் வெளியில போயிட்டு இவங்க ரசிகர்கள் அழுகுறாங்க சார். நிறைய பேர் அண்ணனை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. அண்ணனை யார் கொடுமைப்படுத்துறா? அவர் சிஎம், அவர் யார் கொடுமைப்படுத்துறா? இப்போ நீங்கள் ரசிகர்கள் அழுகுறாங்களே. நீங்கள் மறுபடியும் நடிக்க போயிட்டீங்கன்னா நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, ரசிகர்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்கும். திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பரபரப்பான இந்த அரசியல் சூழல்ல நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம். யாரோட அப்படின்னா, சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான திரு விஜயகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அரசியல் களம் நம்ம வந்து தேர்தலுக்கு முன்பு கணித்தது மாதிரி இப்போ இல்லை. ரொம்ப பரபரப்பாகவும் என்னென்னமோ நடக்குது. அனுமானிக்கவே முடியாத பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறிட்டு இருக்கு. எல்லா நாள்லையும் தலைப்புச் செய்தி, பிரேக்கிங் நியூஸ்க்கு பஞ்சமே கிடையாது. விஜயை சுற்றி தான் எல்லா செய்திகளும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த 15 நாள் ஆட்சியை? நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க சார்? நான் ஏற்கனவே உங்ககிட்ட முன்னாடி ஒரு நேர்காணலில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு 6 மாத காலம், ஏன்னா முதல் அரசியலுக்கு வராங்க, ஒரு 6 மாத காலங்கள் வந்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு விடுங்க, அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 6 மாத காலம் விடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, ஒரு 25 கொலை நடந்திருக்கு, 4 வந்து டபுள் மேட்டர்னு சொல்லுவோம், இரட்டை கொலைன்னு சொல்லுவோம். இரட்டை கொலை 4 நடந்திருக்கு, 19 பாலியல் குற்றம் நடந்திருக்கு. சரிங்களா? இது வந்து நடந்ததுக்கு அவங்க சொன்ன மாதிரி சிஎம் காரணம் நான் சொல்றதுக்கு வரல. இது நடக்கும், சமுதாயத்தில் நடக்கும். விஜய் அதுதான் குற்றப்படுத்தினார். அவர் அரசியலுக்குள்ள பிரச்சாரங்கள், எல்லா பிரச்சாரங்களுமே சட்ட ஒழுங்கு பிரச்சனைனாலே அதுக்கு நேரடியாக சிஎம் தான் காரணன்ற மாதிரி தான் அடையாளப்படுத்தினார். இல்லை சார், நம்ம அதை சொல்லக்கூடாதுல்ல. சரி, ஏன்னா அவர் சொன்னதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் அன்னைக்கு சொன்னது வந்து தவறு அப்படின்றத இன்னைக்கு அவர் உணர்ந்திருப்பார். ஏன்னா ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் வந்து சிஎம் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. நடக்கக்கூடிய நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாமே வந்து சமுதாயத்தை இதில் பொறுப்பேற்றுக்கணும். ஆனால் அன்னைக்கு அதை இவங்க சொல்லலை. ஏன் இன்னைக்கு இந்த அரசு மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு, இவ்வளவு விமர்சனம் 15 நாள்ல ஏன் இவ்வளவு வருது அப்படின்னா, இதுவரையிலும் எந்த அரசும் வந்து சிஎம் நேரடியா டைரக்டா இதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க பதவி விலகுங்க, நான் பாத்துக்கிறேன்னு இதுவரையிலும் எந்த அரசியல்வாதியும் பேசல. ஏன்னா எல்லா அரசியல் இருக்கவங்களுக்கும் தெரியும் இது வந்து சமுதாயத்தில் சில பிரச்சனைகள் நடக்கும். அன்னைக்கு ஆட்சியில் இருந்த திமுக அரசு ரொம்ப தெளிவா சொல்லிட்டே இருந்தாங்க, நான் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன கேள்வி கேளுங்கன்னு சொன்னாங்க. சரி. ஆனா இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க, நான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு உணர்ந்திருப்பாரு, அன்னைக்கு சொன்னது தப்பு அப்படின்னு வந்திருப்பாங்க. ஒருவேளை இவங்க பண்ண அந்த ஒரு பெரிய புரட்சி இருக்குல்ல, 5 விஷயத்தை இவங்க முன்ன வச்சாங்க. 5 விஷயம் என்னன்னா, கொலை கொள்ளை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு வந்து பாலியல் கொடுமை. இந்த 4 விஷயங்களை முன்னிலைப்படுத்தி எனக்கு வந்து 5% ஓட்டு இருக்கு, 7% ஓட்டு இருக்கு, 15% ஓட்டு இருக்கு, 25% ஓட்டு இருக்கு, 35% ஓட்டு இருக்குன்றத அப்படியே உங்களுக்கு வந்து இந்த 5 கம்ப்ளைண்ட் வச்சு இவங்க எலெக்ஷனே முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வெற்றியும் பெற்றுட்டாங்க. சரிங்களா? இன்னைக்கு
நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அது காரணம் இவங்க பண்ண விஷயங்கள் தான். அதை இவங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. யார் என்ன கேட்குறாங்களோ அதை திருப்பி கேட்க தானே வழக்கம். அதனால எல்லாருமே இதை திருப்பி கேட்குறாங்க. இன்னைக்கு நம்ம அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போவேணும். சரிங்களா? இந்த விஷயத்துக்குள்ள நம்ம 6 மாத காலம் அன்னைக்கு சொன்னதான் நான் இன்னைக்கும் சொல்றேன். ஒரு 6 மாத காலம் விட்டாதான் என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியும். ஆனா எந்த இடத்துல ஒரு முதலமைச்சர் இருக்கார் அப்படின்னா, நான் எனக்கு நேரம் கொடுங்க, கால அவகாசம் கொடுங்க, இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும்னு சொன்னால், இது சொல்லலைன்ற ஒரு வருத்தம் மட்டும்தான். இதை வந்து சொல்லி ஆகணும். அதுக்கு கடமைப்பட்டிருக்காரு. அதாவது நடந்த சம்பவத்துக்கு முதல்வர் பொறுப்பேற்றுக்கிறாரோ இல்லையோ, சரிங்களா? ஆனால் இது மேற்கொண்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் இது மாதிரி நடவடிக்கை எடுப்பேன்றது சொல்றது வந்து ஒரு முதலமைச்சரோட கடமை. அதை கண்டிப்பாக அவர் சொல்லி ஆகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. முன்பை விட, கடந்த ஆட்சியை விட இப்போ நடக்கிற அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை ரொம்ப பூதாகரமாக ஊடகங்கள்லாம் பேசுகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனாலும் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியான அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு பின்னணியில் திமுகவினுடைய தூண்டுதல் இருக்குன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். இதில் உண்மை இருக்கா? இன்னும் திமுகவா சார்? இன்னும் திமுகவா? அதாவது ரூலிங்கில் இருக்கும்போது திமுகன்னு சொன்னாங்க, ரைட்டு, அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம்னு கூட எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ அவங்க ரூலிங்லேயே கிடையாது. ரூலிங்கில் இவங்க தானே இருக்காங்க. ஆமாம். இப்போ இன்னமும் திமுகன்னு சொல்றது எப்படி இருக்கு? அது எனக்கு இன்னமும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அது கரெக்டான சரியான ஒரு வாதமும் கிடையாது, சரியான வார்த்தையும் கிடையாது. அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இது அஃபிஷியலாக நிறைய பேர் சொல்லலைனாலும் அந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் திமுகவினுடைய தூண்டுதல்னால தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க. சரி, ஓகே, அது ஒரு புறம் இருக்கட்டும். விஜய் அவர்கள் இப்படியான பெரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கும்போது கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கிறத தவிர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தேர்தலுக்கு முன்னாடி சந்திக்கல அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கலாம், ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாது. தேர்தல் முடிந்து வெற்றி அடைந்து முதல்வராகவும் மாறிட்டார். இதற்கு பிறகும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ரோலிங் ஆக்ஷன் சொல்லணும்ல. யாரு இதுக்கு முன்னாடி யார் சொன்னாங்களோ அவங்க தான் சொல்லணும். யாருடைய பேச்சை கேட்டால் விஜய் இங்கே வந்து ஆக்ட் பண்ணுறாருன்ற மாதிரி. கண்டிப்பாக சார், அப்படி தான் சார் இருக்கணும். என்னை பொறுத்தவரை அப்படி தான் இருக்கணும். கரெக்டாக ப்ரொடியூசர் வந்து இதில் சொல்லணும் கண்டிப்பாக. இப்போ இது தாவேக்காவை பொறுத்தவரை ப்ரொடியூசர் வந்து ஆதவர்ஜுனா, அவ்வளோதான். ஓகே, ஆதவர்ஜுனா தான் வந்து இன்னைக்கு வந்து ஆக்டிங் சிஎம் அப்படின்னு சொல்லலாம். 100% சொல்ல முடியும். சொல்கிறது பொறுத்தங்களா. இப்போ அவர் வந்து ஒரு வேளை ரோலிங் ஆக்ஷன் சொன்னால் பேசுவாரா என்னன்னு தெரில. அப்படியும் ஒரு வேளை இல்லை. இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காரு. ஒருவேளை அங்கேருந்து வந்து ஆக்ஷன் சொல்கிறாங்களா, அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. எங்கேருந்து ஆக்ஷன் சொல்லணுன்றது நம்மளுக்கு ஒரு விளங்காத புதிராக இருக்குல்ல. சரி, ஓகே. ஒருவேளை இப்போ ஒரு சின்ன நிர்வாகத்தில் ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு புலப்படுது. நிர்வாகத்தை கையாளுகிற அதிகாரிகளுக்கும் இப்போ ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கிற தாவேக்காவினுடைய எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்ஸ்க்கும் அந்த சரியான உறவு இன்னும் செட் ஆகலையா, இல்லை என்ன நடக்குது, அதிகார மையத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா சார்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். அதாவது இந்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்ற டவுட் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. சரி. அப்போ இந்த ஆட்சி வந்து நிலைக்கும் அப்படின்னும் போது ஒரு அதிகாரி ரொம்ப தைரியமாக வந்து சப்போர்ட் பண்ணிடுவான். சரி. நிலைக்காதுன்னும் போது இன்னைக்கு இறங்கி இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த ஆட்சிக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த ஆட்சி ஒரு வேளை கவுந்தது அப்படின்னா எதிர்காலத்தில் அவங்களோட நிலைமை, அதிகாரிகளோட நிலைமை. முதல்ல வந்து இந்த ஆட்சி நிலையான ஆட்சின்ற தைரியத்தை அதிகாரிகளுக்கு கொடுக்கணும். அதிகாரிகளோட இணக்கம் இல்லாததன் காரணமாக தான் விளைவு தான் அந்த மின்சார தடை சென்னை முழுக்க. அப்படி எடுத்துக்கலாம் சார். நீங்கள் வந்து மின்சாரம்ன்றதை விட சட்டம் ஒழுங்குல ஆரம்பித்து எல்லாமே இம்மீடியட்டாக அவங்கக்கிட்ட முதல்ல பேசணும் சார். அதிகாரி எப்பயுமே வந்து நீ தான் பெரிய ஆளுன்னு அதிகாரிகிட்ட போய் உட்காரணும் சார். உட்காந்து அவங்கக்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் நீ கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து இந்த அதிகாரி சரி வருவாரா சரி வர மாட்டாரா, அதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதிகாரிகளோட இந்த வெற்றி அடைந்த எம்எல்ஏக்களுக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு இணக்கம் ஏற்படணும், முதல்வருக்கே ஒரு இணக்கம் ஏற்படணும்னா ஒரு சில மாதங்கள் எடுத்துக்கலாமா? ஒரு சில மாதங்கள் வரலும் போக முடியாது சார் இங்கே. ஏன்னா இவர் பேசின விமர்சனம் எல்லாமே என்னன்னா உடனே இமீடியட் ஆக்ஷன் நீ எடுன்னு சொல்லிட்டாரு. இப்போ அதுதான் பிரச்சனை. நீ இல்லையா, நீ வெளில போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ வந்து பண்ணணும்ல. ஓகே. இப்போ ஒரு தவறு நடக்குது அப்படின்னா உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சட்டப்படி தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். இவ்வளவுதான். ஓகே, இதான் பண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். நான் மட்டும் வந்தேன் அப்படின்னா மீனவர்கள் மேல கை வச்சிருவாங்களா, விட்டுருவாங்களா, பாத்துருவானா, நேராக போய் லெட்டர் எழுதிட்டு போய் சிஎம் போய் படுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. இப்போ இவர் என்ன பண்ணாரு? லெட்டர் தான் எழுதணும். அதுதான் சார் எழுத முடியும். மத்திய அரசு கிட்ட தான் நீ கேட்க முடியும். நீ வந்து மத்திய அரசு கிட்ட ஐயா கொஞ்சம் தயவு செய்து எனக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை நடக்காம பாத்துங்கன்னா லெட்டர் எழுத முடியும். போய் அவர் படுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க லெட்டர் எழுதிட்டு போயிட்டீங்கல்ல. அப்போ மக்கள் நான் எதிர்பார்ப்பாங்க சார். இதில் பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். ஒரு டைலாக் தான். நான் கேட்டது எனக்கு கிடைச்சிது. சர்க்கார் படம் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், எல்லாரும் சர்க்கார் படம் பார்த்தாங்க. ஒரு வீரல் புரட்சி கொடுத்தாரு. அண்ணனுக்கு கிளம்பிட்டாங்க. அங்கேருந்து அண்ணனுக்காக நான் கிளம்பிட்டேன்.
நாளைக்கு வரேன், சாயந்தரம் வரேன், மதியம் வரேன், 3 மணிக்கு வரேன், வந்துட்டேன். அதோட பாதிப்பு என்ன? படம் பார்த்து வந்துட்டான், 25 பேர் கைது. சர்க்கார் படத்தில் பார்த்து அதோட எஃபெக்ட் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன எதிர்பார்த்துட்டான் இவன்லாம் சொல்கிறேன். எல்லாமே இவன் வந்து சார் முதல்ல இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். தலைவனுக்கு தொண்டன் ஓட்டு போடலை, ஹீரோவுக்கு ரசிகர்கள் ஓட்டு போட்டிருக்கான். எதை நம்பி ஓட்டு போட்டான்னு சொல்லிடுறேன். திருப்பாச்சின்னு ஒரு படம் சார், திருப்பாச்சின்னு ஒரு படம். அந்த திருப்பாச்சின்ற படத்தில் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை. அண்ணன் உள்ளே வருவார், சிட்டியில் இருக்கிற ரவுடிங்க எல்லாரையுமே அடித்து தும்சம் பண்ணிடுவார். இதைத்தான் அவங்களோட ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் என்ன நடந்தது என்ன? அதை பற்றி இன்னி வரலாம் ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல, ஒரு கண்டனம் கூட இன்னி வரலாம் தெரிவிக்கல. அதுக்கு அடுத்தது தெரியுன்னு ஒரு படம், பாலியல் குற்றம் ஒருத்தர் பண்ணிடுவார், அவரை அடித்து தும்சம் பண்ணி சாவடிச்சு பாலத்துக்கு கீழே கட்டி தொங்க விட்டு வச்சிருப்பார். எதிர்பார்த்தது என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு கண்டனம் கூட கிடையாது. ஒரு மினிஸ்டர்கிட்ட கேட்டால் வாய்க்கிழியே முதல் பெண் அமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்ககிட்ட கேட்டால் சிரிச்சுக்கிட்டே புறந்தள்ளிட்டு போகிறாங்க. ஒரு போலீஸ் அதிகாரி அது சிரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க. சரிங்களா? இது நடக்கிறது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது மாஸ்டர்னு ஒரு படம், போதை கலாச்சாரத்தெல்லாம் ஒழிச்சிருவார். அதில் ஒரு டைலாக் வேறு சொல்லுவார், 18 வயது கீழே இருக்கிறவங்களுக்கு எப்படி போதை பொருள் கிடைக்குது, எப்படி வந்து சரக்கு கிடைக்குதுன்னு சொல்லுவார். சரிங்களா? அவங்கள எல்லாரும் அடிப்பார், வில்லன் அடிச்சே கொன்னே சாவடிப்பார், சின்ன பசங்கள்லாம் பேசியே திட்டுருவார். இது மாதிரி எதிர்பார்த்தாங்க. இன்னி வரலாம் ஒன்றுமே நடக்கலை. என்னைக்கோ வந்து எடுத்து ஒரு 1000 டன்னு வந்து திமுக கவர்மெண்ட்டில் கொடுத்துருந்தா இன்றைக்கி ஏன் கவர்மெண்ட்டில் கொடுத்தேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நடந்தது இது ஃபேக்காக நியூஸ் பரப்புகிறாங்க. சரிங்களா? நடந்தது எதிர்பார்க்குறது ஒன்று, நடந்தது ஒன்று. அதுதான் இன்றைய ஆட்சி சார். நான் இருக்கிறேன், தைரியமாக இருங்க, 10 நாள் டைம் கொடுங்க, நான் இதெல்லாம் சரி பண்ணிடுறேன். இன்னும் பேசணும்ல சார். அதாவது மக்கள்கிட்ட பேசவே இல்லை. இவர் பேசணும். மக்கள் வந்து எதிர்பார்த்தது இதெல்லாம் எதிர்பார்த்துட்டாங்க, கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது வருத்தங்களுக்கு தான் சார் சரி. ஆனால் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இப்போ இவங்க எப்படி வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு தப்பு பண்ணாங்களோ அதே தப்பை இப்பயும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சொல்கிறது போகிறீங்களா? நம்ம பண்ணது தப்புன்னு கூட இன்னி வரலாம் உணரல. சரிங்களா? அதுக்கு வந்து முட்டு கொடுக்குற வேலை இருக்குல்ல, அந்த வேலையை தயவு செய்து பண்ணக்கூடாது. 10 வயசு சிறுமி ஆயிடுச்சு, உடனே என்ன பண்ணாங்க, அந்த அம்மா மேலே வந்து ஒரு குறை சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அது வந்து இப்போ ஒரு வேளை அம்மா வந்து தவறானவங்களா இருந்தால் அந்த குழந்தைய வந்து பண்ணலாமா, பாலியல் கொடுமை பண்ணலாமா? நடந்த சம்பவத்துக்கான தீர்ப்பு கேட்குறாங்க, அதுக்கான சம்பவத்துக்கான நீதி கேட்குறாங்க. அவ்வளோதான். நீதியை வந்து திசை திருப்பாதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ பொதுவாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுங்கிறத தாண்டி சட்டமன்றத்திலேயே விஜய் அவர்கள் பேச மாட்டேங்கிறார். ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது அதுக்கான பதிலை சட்டமன்றத்தில் கொடுக்காம அதன் பிறகு வந்து சமூக வலைதளத்தில் கருத்தை பதிவிடுறாரு, அறிக்கை வெளியிடுறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டா 2வது கேள்வி வந்துடும். கரெக்டா? இப்போ நீ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லனா அந்த ஒரு கேள்விக்கு வீட்டுக்கு போயிட்டு பதில் போட்டுருவாரு. இவ்வளோதான். சரி. இப்போ நீ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க, 2வது கேள்வி வரும், 2வது கேள்விக்கு பதில் சொன்னால் 3வது கேள்வி வரும். எல்லா கேள்விக்கு பதில் சொல்லணும்ல சார். பதில் இவருக்கு தெரியல. இப்போ உண்மையாக சொல்ல போனால் இவருக்கு தெரியுமா தெரியாதன்றதே தெரியல. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான், நல்லா நடிச்சிட்டாருன்றதுக்காக இப்போ இன்னைக்கு எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டல் உள்ள படுத்துட்டு இருக்கணும், ஆப்ரேஷன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சொல்றது போறீங்களா? இனி வரலாம் கத்தியே எடுக்கல. இவர் என்ன பண்ண போறாருன்னே தெரியல. இது எவ்வளவு நாள் பொறுக்கும் அந்த தமிழ்நாடுன்னு தெரியல. இதுதான் விஷயம். தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை ரொம்ப தெளிவாகவும் திட்டமிட்டும் புத்திசாலித்தனத்துடையும் பண்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரு ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக இன்னைக்கு இல்லை சார். இது குதிரை பேரம், குதிரை வேகத்தில் போகக்கூடிய பேரம், எது வேணாலும் சொல்லிக்கிட்டோம் சார். அது வந்து அந்த கட்சியை அவங்க காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்களுக்கான வேலைகளை அவங்க பண்ண தான் செய்வாங்க. அது வந்து நம்ம எந்த விதத்துலையும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. ஒருவேளை விஜயோட மோசமாக விமர்சனம் பண்ணாங்க, எடப்பாடியால் ஆட்சி நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ஆட்சி நடத்துறது யாரை வச்சு ஆட்சி நடத்தினார்?